வருங்கால சாதனையாளர்கள் அனைவருக்கும் டாப்போஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது எல்லாருக்குமே இந்த போட்டித் தேர்வில் மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய டேபிள்ஸ் படிக்கணும், ஃபார்முலாஸ் படிக்கணும், ஸோ நிறைய ஷார்ட்கட் படிக்கணும், ஸ்கொயர்ஸு க்யூப்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேக்ஸோட ட்ரிக்கை நம்ம சேனலில் இனி ஒவ்வொரு நாளும் எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லித்தர போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர்ஸோட ஷார்ட்கட் சொல்லி தரோம். ஸோ 1 to 25 அப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணியிருப்போம், நமக்கு ஆல்ரெடி நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் 25க்கு அப்புறம் எப்படி நம்ம மேக்ஸோட இந்த ஸ்கொயரோட ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 41 to 50 ஸ்கொயர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளாக நம்ம பார்ப்போம். 41 to 50 ஸ்கொயர் வரக்கூடிய நாட்களில் நம்ம ரிமைனிங் நம்பர்ஸுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ 41 to 50 ஸ்கொயர் நம்ம எழுதியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தாங்க, இதில் வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான் 41 to 50 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இப்போ 41 இருக்குது. ஸோ 41ஓட ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதுகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 16, அதுக்கப்புறம் கீழே 17, 42 17, 43க்கு 18, 44க்கு 19, 45க்கு 20, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 21, 22, 23, 24, 25 இப்படி என்ன பண்ணுறோம், நம்பர்ஸ் போடுறோம். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எப்போவுமே நமக்கு 4 டிஜிட்டில் தான் இந்த ஆன்சர் வரும். இப்போ 41 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏதோ 4 டிஜிட் நம்பர், 41 to 50 வரைக்கும் 4 டிஜிட் தான் வரும். இன்னும் அதுக்கான நம்பர் 4 டிஜிட் தான் வரும். ஸோ 4 டிஜிட்னா ஆல்ரெடி நமக்கு 2 டிஜிட் கிடச்சிடுச்சு. 16, 17, 18, 19, 20 போட்டுட்டோம். ஸோ இனி ரிமைனிங் அடுத்த 2 டிஜிட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம 9ஓட ஸ்கொயர் எழுதுகிறோம். 9ஓட ஸ்கொயர்னால் 9 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 81. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கீழே வாங்க, 9க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது, 8. 8ஓட ஸ்கொயர் நமக்கு 64. அப்போ 1764ங்கிறது ஆன்சர். அதுக்கப்புறம் 8ஓட ஸ்கொயருக்கு அப்புறம் 7ஓட ஸ்கொயர் நமக்கு 49. அப்போ ஆன்சர் என்னது, 43ஓட ஆன்சர் என்னது, 43 ஸ்கொயர் ஈக்குவல் 1849. அதுக்கப்புறம் 7க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும், கீழே 36. அப்போது 44ஓட ஆன்சர் என்னது, 1936. அதுக்கப்புறம் 45க்கு நம்ம 36னா 6ஓட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயர் என்ன வரும், 25. அப்போது 45 ஸ்கொயருக்கு 2025. அதுக்கப்புறம் 25 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4ஓட ஸ்கொயர் நமக்கு 16, 16. அதுக்கப்புறம் 16க்கு அப்புறம் ரிவர்ஸ் கீழே வரும்போது 3ஓட ஸ்கொயர் 9, ஸோ 09. அதுக்கப்புறம் 04, 2ஓட ஸ்கொயர் நமக்கு 4, அதனால் 04. அதுக்கப்புறம் 1ஓட ஸ்கொயர் நமக்கு 01, 01. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 50 ஸ்கொயர்னால் 2500 வரும். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம 41 to 50 ஸ்கொயருங்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக எழுதிடலாம். 41க்கு நம்ம என்ன பண்ணணும், 41 to 50னா 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 16, 17, 18 ஸ்டார்ட் பண்ணி 25 வரைக்கும். அதுக்கப்புறம் 9ஓட ஸ்கொயர் 81 அப்படிங்கிறது 41 ஸ்கொயருக்கு 1681 வரும். ஸோ ரிவர்ஸில் அப்படியே போட்டு வாருங்க, 9ஓட ஸ்கொயர், 8ஓட ஸ்கொயர், 7ஓட ஸ்கொயர், 6ஓட ஸ்கொயர்னு போட்டு நம்ம ஃபைனலாக வரும்போது நமக்கு 41 to 50 வரைக்கும் உள்ள நமக்கு ஈஸியான நமக்கு ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் தான், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்.